ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிஸ்னஸ் ஐடியா தான், லேடிஸ்க்கானது. அதுவும் எஸ்பெஷலி லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயத்தை தான் பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறது மூலமாக நீங்கள் நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஹை ப்ராஃபிட் பார்க்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஐடியா. உங்களுக்கு வந்து பேசிக்காக டெய்லரிங் தெரிஞ்சிருந்தாலே போதும், ரொம்ப தெரியணும்னு அவசியம் இல்லை. இது தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணி நல்லாவே சம்பாதிக்கலாம். உங்கள் பிஸ்னஸ்க்குன்னு ஒரு பிராண்டிங்கை நீங்கள் உருவாக்கலாம் ஷார்ட் டைம்லேயே. அது என்ன பிஸ்னஸ், அதை பற்றின வீடியோ டீட்டெயில்டாக வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் ஐடியா பார்த்திங்கன்னா ரெடிமேட் சாரீ ஸ்டிச் பண்ணி அதை சேல் பண்ணுறது. உங்களுக்கு பேசிக்காக தையல் தெரிஞ்சிருந்தாலே போதும். இதுக்கு ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கணுன்ற அவசியமெல்லாம் இல்லை. அடுத்தது உங்களுக்கான ஆர்வம் ப்ளஸ் அந்த நம்ம நல்ல பெரிய லெவலில் வரணும்னு ஒரு வெறி, இது இருந்தாலே நீங்கள் இந்த பிஸ்னஸில் நல்லாவே வரலாம். இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா மினிமம் 500 ருபீஸ் இருந்தாலே போதும். இந்த பிஸ்னஸை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி இனிஷியலாக அதை வச்சு அடுத்தடுத்தது க்ரோத் ஆகிக்கிட்டே போகலாம். இப்போ இந்த ரெடிமேட் சாரீ பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட்லேயும் சரி, இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. காலேஜ் கேர்ள்ஸும் சரி, ஒர்க்கிங் உமன்ஸு, வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் எல்லாருமே ரொம்ப ஈஸியாகவே வேலை முடியணும்னு தான் நினைக்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாருமே. அப்போ ஃபாஸ்ட்டாக எல்லா வேலையும் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இப்போ பார்த்திங்கன்னா சாரீ ட்ராப்பிங்கிறது ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. நான் ஆல்ரெடி அதை பற்றின ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா அதை மெனக்கிட்டு நம்ம டைம் எடுத்து சாரியை ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணி கட்டிட்டு போகிறதுக்கு சோம்பேறிப்பட்டுட்டு முன்னாடியே சாரீ ப்ரீப்ளீட்டிங் பண்ணி பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி வச்சுக்கிட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் அந்த சாரீ எடுத்து கட்டிட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி தான் சூழ்நிலைகள் இப்போ இருக்குது. எல்லாருமே அதான் விரும்புகிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டெய்லரிங் ரொம்ப ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. அப்போ தான் கொஞ்சம் ரொம்ப லோவாக இருந்தது, இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. ஆனால் எல்லாருமே தைக்கக்கூடிய விஷயங்களே ப்ளவுஸு, சுடிதாரு அந்த மாதிரி தைக்காமல் அதில் ஏதாவது ஒன்று ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை எடுத்து அதை நீங்கள் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லாவே ப்ராஃபிட்டும் கிடைக்கும். உங்கள் பிஸ்னஸ் பெரிய லெவலில் ரீச்சும் ஆகும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்த ரெடிமேட் சாரியும் ரொம்ப வாண்டடாக இருக்குது. எல்லாருமே பார்த்திங்கன்னா புடவை எடுத்து கட்டி அதை மெனக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறதோட ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட் 5 மினிட்ஸ்லேயே ஒரு சாரீ ரெடிமேடாக கிடச்சிச்சின்னா எடுத்து அப்படியே வேர் பண்ணிவிட்டு போகணுன்னு தான் ஆசைப்பட்றாங்க. ஆனால் இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஈஸியாக எல்லா இடத்துலையும் கிடைக்கல. இப்போ நார்மலாக ஒரு கடைக்கு போகிறோன்னா சாரீ எடுப்போம் இல்லைங்களா, அது மாதிரி ரெடிமேட் சாரீன்றது நமக்கு அந்தளவுக்கு கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் ரேராக தான் கிடைக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சில நேரம் நமக்கு பிடிக்காத மாதிரியும் இருக்கும். ஸோ நம்ம இந்த பிஸ்னஸ் எடுத்து நம்ம பண்ணுறப்போ அது மக்களோட டேஸ்ட்டையும் பார்த்து மார்க்கெட்டில் இப்போ என்னெல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்குன்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்குன்னு அந்த சாரீ ஸ்டிச் பண்ணி நீங்கள் வியர் பண்ணிட்டு போங்க. அப்போ அதை பார்த்து கேட்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், அவங்களுக்கு அடுத்தது ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அடுத்தது ஹோல்சேலில் போய்ட்டு சாரீ மெட்டீரியல் நம்ம வாங்கிட்டு வீட்டில் ஸ்டிச் பண்ணி இது பிஸ்னஸ்க்குன்னு ஒரு பிராண்டிங்கை நீங்கள் ஷார்ட் டைம்லேயே உருவாக்கலாம். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ரெடிமேட் சாரீ ஸ்டிச் பண்ணி வச்சா அப்படியே வேஸ்ட்டாக போயிடுமோ அப்படின்ற டவுட்டே உங்களுக்கு வேணாம். ஏன்னா ரெடிமேட் சாரீ கிடைக்கிறதுன்றது பார்த்திங்கன்னா ரேராக ரொம்ப நம்ம ஸ்டிச் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்குது, ஃப்ரீக்வெண்ட்டெல்லாம் கிடைக்கல. ஸோ நீங்கள் இந்த ரெடிமேட் சாரியை நல்லா எல்லார் மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக பர்ஃபெக்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப கேட்சியாக இருக்கிற மாதிரி நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா உங்களோட பேர் ரொம்பவே நம்பர் 1ல் வரும். இப்போ இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதிலெல்லாம் உங்களோட பிஸ்னஸ் பற்றி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறது மூலமாக மக்களிடையே சீக்கிரமாக ரீச் ஆகும். ஸோ நல்லாவே சம்பாதிக்கலாம். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்லா படிச்சிருப்பாங்க, ஆஃபீஸ் போய்ட்டு சம்பாதிப்பாங்க, இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே ஃப்ரீலான்சர் பண்ணுவாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா படிக்கலை, ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் நான் சம்பாதிக்கணும், நான் என்னோடய சொந்த கையால் நிற்கணுன்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ரொம்ப சூட்டபுளான ஒரு பிஸ்னஸ் தான். தாராளமாக இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து நீங்கள் பண்ணலாம். அது மாதிரி இந்த சாரியை நீங்கள் பிஸ்னஸாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹோல்சேலில் சாரியெல்லாம் பல்காக நீங்கள் வாங்கிட்டு வச்சுட்டு பண்ணலாம். ஆனால் எடுத்தோடனே நீங்கள் பல்காக வாங்கக்கூடாது. ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க சாரியையே ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான ஒரு 10 சாரீ அதை மாதிரி வாங்குங்க. இப்போ ப்ளைன் சாரீலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. ப்ளைன் சாரியை நீங்கள் ஹோல்சேலில் நீங்கள் வாங்குறப்போ உங்களுக்கு ஒரு சாரியே 200 ருபீஸ்லாம் கிடைக்கும். நல்லாவே இருக்கும் குவாலிட்டியாக. அந்த மாதிரி வாங்கிட்டு நீங்கள் அதை ரெடிமேட் சாரியாக கன்வெர்ட் பண்ணி அதை நீங்கள் மார்க்கெட்டில் சேல் பண்ணலாம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சாரீ ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்கு 600 ரூபாயிலேருந்து 1200 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு 200 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு சாரீ வாங்குறீங்கன்னா
அதை வந்து 1200 வரைக்குமே நீங்கள் சேல் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு 1000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கிது. இது வந்து சாரியோட மட்டும் இல்லாமல் அடுத்தது லெவலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அப்போ வந்து இந்த சாரிக்கு காம்போவாக ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா கலாம்கரி ப்ளவுஸு, டிசைனர் ப்ளவுஸு, இல்லை ஆரி ப்ளவுஸு, இந்த மாதிரி காம்போ பேக்லையும் நீங்கள் சேல் பண்ணுறப்போ இன்னும் ரொம்ப ட்ரெண்டிங்கில் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நல்ல நேமிங்கில் வரும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம்தான். இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக யோசிக்காமல் பண்ணுங்கள். இந்த பிஸ்னஸ் எந்த வகையிலுமே லாஸ் ஆகாது. உங்களுக்கு ப்ராஃபிட் தரக்கூடிய பிஸ்னஸ் தான். இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது ஒரு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிஸ்னஸாக தாராளமாக உடனே பண்ண ஆரம்பிங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. தைக்கிறது எப்படி, அதோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் எப்படி, அதில் இன்னும் நுணுக்கங்கள் எப்படி, வேறு என்னெல்லாம் பண்ணி யூனிக்காக பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ப்ளெயின் சாரியை வாங்கிட்டு வந்து அதில் வந்து நிறைய வந்து லேசஸ்ஸு, அப்புறம் இந்த மாதிரி சம்கீஸு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி அதை டிசைனர் சாரியாக மாற்றி நீங்கள் சேல் பண்ணலாம், அதுவும் பிஸ்னஸாக பண்ணலான்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அந்த மாதிரி கூட நீங்கள் ப்ளெயின் சாரி வாங்கி அதை டிசைனர் சாரியாக மாற்றி அதையும் ரெடிமேட் சாரியை நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். அப்படி பண்ணுறப்போ நீங்கள் ஒரு சாரிக்கு ஒரு 500 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் சேல் பண்ணுறது டிசைனர் சாரியை பார்த்திங்கன்னா ஒரு 3000 4000 வரைக்குமே செல் பண்ணலாம். ஸோ அதுலேயும் நல்லாவே உங்களுக்கு ப்ராஃபிட்டு கிடைக்கும். எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய மைண்டை வந்துட்டு எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸை வந்துட்டு கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு அந்த பிஸ்னஸ் பெரிய லெவலில் ரீச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம போயிட்டு அலையணுன்ற அவசியமே கிடையாது. வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அதை மார்க்கெட்டிங் பண்ணுறது, சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி சூப்பராக பண்ணிட்டு போயிடலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் உலகமாக தான் மாறிட்டுருக்கு. நம்ம கையில் வந்து செல்ஃபோன் வச்சுருக்கோம். செல்ஃபோனில் உலகமே இருக்குது. எதுக்கோ தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் அந்த மொபைலை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்களை பார்த்து நிறைய கற்றுக்கிட்டு அது ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணி எப்படி வந்து ஏர்ன் பண்ணணுன்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சோன்னா நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே கை நிறைய நல்லாவே சம்பாதிக்கலாம். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. நீங்கள் வந்து இந்த ரெடிமேட் சாரீ பிஸ்னஸை வந்துட்டு நீங்கள் தைச்சி கொடுத்தும் பண்ணலாம், இல்லை கிளாஸஸ் மாதிரி எடுத்து கூட பண்ணலாம். அது மாதிரியும் பண்ணிக்கலாம். இது குழந்தைங்களுக்கும் நீங்கள் ரெடி பண்ணலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அவங்கவுங்க ஏஜ் பொறுத்து அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கரெக்டாக கால்குலேட் பண்ணி அதை எல்லாத்தையுமே டிசைன் பண்ணி ரெடி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை பிஸ்னஸாக பண்ணுங்கள். நல்லாவே ரீச் ஆகும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் ஐடியா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ வேணும், எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும், எப்படி தைக்கணும், அந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ நான் போடுறேன். இல்லை கிளாஸஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள், அதற்கான டீட்டெயில் வீடியோவும் நான் போடுறேன். கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோவில் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உள்ள நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. பாய்.